மகுடபுரி பார்க்க பச்சை பசேல்னு அழகான கிராமம்தான். ஆனா அங்க ஒரு விசித்திரமான சோகம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஊர்ல பிறக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் வளர வளர ஆண்களை போல மீச முளைக்குது. இதுவே அந்த ஊர் பெண்களுக்கு ஒரு தீராத சாபமா மாறி அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குது. அதிகாலை 5 மணி. பொன்னி தன் இருட்டு அறைக்குள்ள ஒரு சின்ன கண்ணாடிய கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கா. முக்காடு போட்டிருக்கிற அந்த முந்தானைய மெல்ல விலக்கி பாக்குறா. அங்க ஒரு முரட்டு ஆணுக்கே சவால் விட மாதிரி கருகருன்னு அடர்த்தியான மீச அவ முகத்துல படர்ந்திருக்கு. ஐயோ, இது என்ன சோதனையோ! ராத்திரி தூங்கும்போது கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. விடிஞ்சு பார்த்தா இப்படி வீரப்ப மீச மாதிரி வளர்ந்து நிக்குதே. நான் என்ன பாவம் பண்ணேன்? எந்த கோயிலுக்கு போய் முட்டிக்கிட்டா இந்த மீச போகும்? அடுத்த வாரம் சென்னை மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வராரு. அவர் முன்னாடி நான் எப்படி போய் நிப்ப? டீ கிளாஸ நீட்டும் போது இந்த மீச துடிச்சதுன்னா அவர் அவ்வளோதான் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாரு. சாமி, என்னை ஏதாவது பண்ணி காப்பாத்து சாமி. பொன்னி, என்னம்மா பண்ற? அந்த பிளேட தூக்கி போடு, கைய அறுத்துக்காத. அம்மா, பாருமா, மலிக்க மலிக்க வளர்ந்துகிட்டே இருக்கு. இது என்ன பிசாசு மீசையா? எனக்கு இது வேணாம்மா, எனக்கு இது வேணாம். வள்ளியம்மை முந்தானைய விளக்க அவளுக்கும் ஒரு மிடுக்கான முறுக்கு மீசை இருக்கு. வீணா போராடாத பொன்னி, இது நம்ம ஊர் மண்ணுல கலந்திருக்கிற சாபம். நம்ம மகுடபுரி கிராமத்துல பிறக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் பருவ வயசு வந்தா இந்த மீச தானா வந்துடும். நீ எத்தனை தடவை மழிச்சாலும் அடுத்த 1 மணி நேரத்துல முன்ன விட அடர்த்தியா முறுக்கிக்கிட்டு தான் வளரும். இது அந்த ஆனமல ஆத்தா நம்ம ஊருக்கு கொடுத்த தண்டனை. எதுக்குமா? ஒரு தப்பும் செய்யாத நாங்க ஏன் இந்த அசிங்கத்தை சுமக்கணும்? ஊருக்காரங்க பார்த்தா சிரிப்பாங்களே. யார் சிரிப்பா? தெருவுல இருக்கிற மாரியம்மாவுக்கும் மீச இருக்கு, ஆப்போசிட் வீட்டு அலமேலுக்கும் மீச இருக்கு. நம்ம ஊர்ல மீச இல்லாத பொம்பளைய தான் எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க. இந்த ஊர் மண்ணுல விளைஞ்சத சாப்பிட்டா மீச முளைச்சுதான் தீரும். அந்த சென்னை மாப்பிளைய வர சொல்லு. அவர் இதையும் தாண்டி உன்னை ஏத்துக்கிட்டா அதுதான் உன் தலைவிதி. அடுத்த நாள் காலை ஊர் மந்தையில இருக்கிற திண்ணையில மாயாண்டி தாத்தா கம்பீரமா உட்கார்ந்து புகையிலைய போட்டுக்கிட்டு இருக்காரு. தாத்தா, இதுக்கு ஒரு விடிவே இல்லையா? ஊருக்கு திருவிழா நடக்குது. ஆனா எங்க ஊர்ல மட்டும் ஏதோ துக்க வீடு மாதிரி எல்லாரும் முகத்தை மறைச்சுக்கிட்டு திரியிறோம். இது எப்ப ஆரம்பிச்சது தாத்தா? அந்த ஆனைமலை ஆத்தாவுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? இது தெய்வத்தோட குத்தம் இல்லம்மா, இது மனுஷனோட திமிரு செஞ்ச வேலை. 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. அப்போ இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு திமிரு அதிகம். அப்போ இந்த ஊருக்கு ஒரு நாடோடி பெண் வந்தா. மல்லிகைப்பூ மாதிரி முகம் அவளுக்கு. ஆனா நம்ம ஊர் ஆம்பளைங்க அவளை ஒரு மனுஷியா கூட பார்க்கல. அவளோட அழக பார்த்து நக்கல் அடிச்சாங்க. அவ நடைய பார்த்து சிரிச்சாங்க. ஒரு கட்டத்துல அவ பொறுமை இழந்தா. எந்த அழக பார்த்து நீங்க ஆம்பளைங்கன்னு திமிர ஆடுறீங்களோ, எந்த பெண்ணோட அழக கேலி செஞ்சு சிரிக்கிறீங்களோ, அதே அழகு உங்க வீட்டு பெண்களுக்கு இனிமே இல்லாம போகட்டும். அவங்க முகமெல்லாம் உங்களை போலவே ஆம்பளை முகமா மாறட்டும். உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு மீச முளைக்கும் போதுதான் ஒரு பெண்ணோட வலி உங்களுக்கு புரியும். அந்த பாவம் பண்ணது அந்த காலத்துல இருந்த ஆம்பளைங்க. ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது இன்னைக்கு இருக்கிற நாங்களா? அவங்க செஞ்ச தப்புக்கு எங்க கல்யாண வாழ்க்கை ஏன் இப்படி பாழாகணும்? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா தாத்தா? தீர்வு இல்லாம இருக்குமா புண்ணி? ஆனா அந்த தீர்வு சாதாரணமானதில்ல. எப்போ அந்த நாடோடி வம்சத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அதே கொகையிலிருந்து மூலிகை எடுத்துட்டு வந்து உங்களை மன்னிக்கிறாளோ, அப்போதான் இந்த மீச உதிரும். பொன்னி தைரியத்தை கைவிடல. ஊர் பெண்களோட கண்ணீரை துடைக்க அவ ஒரு துணிச்சலான முடிவெடுத்தா. ஊர் ஜனங்கம் போக பயப்படுற அந்த ஆனைமலை குகைக்குள்ள ஒத்த ஆளா நுழைஞ்சா. என்ன இது? ஏதோ எழுதியிருக்கே. சாபம் கொடுத்தவளின் வம்சத்து ரத்தம் இந்த மண்ணில் விழுந்து மனதார மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இந்த தீராத சாபம் நீங்கும். அப்படின்னா அந்த நாடோடி பெண்ணோட வாரிசு ஒருத்தர் இங்க வந்து மன்னிப்பு கேட்கணுமா? 60 வருஷம் ஆச்சே. அந்த வம்சம் இப்போ உயிரோட இருக்குமா? இருந்தா அவங்க எங்க இருப்பாங்க? பொன்னி கல்வெட்ட படிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல ஒரு நிழல் விழுந்து மறையுது.
பயந்து போன பொன்னி டக்குன்னு தான் கொண்டு வந்த கத்தியை எடுத்துக்கிட்டு திரும்புறா. அங்க ஜீன்ஸ் கோட்டுன்னு நவீனமா ட்ரெஸ் பண்ணி கையில மருத்துவ உபகரணங்களோட டாக்டர் சந்தியா நிக்கிறாங்க. யார் நீங்க? இந்த அபூர்வமான மூலிகையை தேடி நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா? நான் இந்த ஊர் ஆஸ்பத்திரிக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர் சந்தியா. நீங்க டாக்டரா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அப்போ அவ விரல்ல இருக்கிற ஒரு பழைய செப்பு மோதிரம் டக்குன்னு மின்னுது. அந்த மோதிரத்துல ஒரு பெண் சிங்கத்தோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், அந்த மோதிரம் இது நம்ம ஊர் பெரியவர் சொன்னாரே, அந்த நாடோடி பொண்ணு கையில இருந்த அதே அடையாள மோதிரம். இது உங்ககிட்ட எப்படி வந்தது? இதுவா? இது எங்க பாட்டியோடது. அவங்க இறக்கும்போது எங்க அம்மா கிட்ட கொடுத்து எப்பவாவது மகுடபுரி பக்கம் போனா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்களாம். அது எனக்கு புரியவே இல்லை. அதான் அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? பொன்னி டாக்டர் சந்தியாவை கூட்டிட்டு ஊர் மந்தைக்கு வர்றா. விஷயம் தெரிஞ்சதும் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அங்க திரண்டிடுறாங்க. சந்தியா கையில இருக்கிற அந்த மோதிரத்தை பார்த்ததும் மாயாண்டி தாத்தாவுக்கு கண்ணுல தண்ணி கொட்டுது. பொன்னியும் மத்த பெண்களும் டக்குன்னு சந்தியாவோட கால்ல விழுந்து கும்பிடுறாங்க. டாக்டர் அம்மா, 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பெரியவங்க செஞ்ச அந்த பாவத்துக்கு இப்போ நாங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பொம்பளைங்க முகத்துல இந்த மீசை இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க செத்து செத்து பொழைக்கிறோம். இதோ எங்க முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை இந்த சாபத்துல இருந்து காப்பாத்துங்க. ஐயோ, என் பாட்டி ஒரு நாடோடியா இங்க வந்தப்போ அவங்கள அவமானப்படுத்தினது தப்பு தான். ஆனா என் பாட்டி கொடுத்தது சாபம் இல்ல பொன்னி, அது ஒரு பாடம். ஒரு பெண்ணை அவமதிச்சா அந்த வம்சமே அழியுங்கிற பாடம். இப்போ நீங்க எல்லாரும் உண்மையை உணர்ந்துட்டீங்க. அந்த பாடம் இதோட முடியட்டும். சந்தியா ஊர் மக்களை குளத்தங்கரைக்கு அழைச்சிட்டு வரா. சந்தியா அந்த குகையிலிருந்து கொண்டு வந்த மூலிகை செடிய ஊர் குளத்துல போடுறா. அந்த குளம் திடீர்னு நீல கலர்ல பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் இந்த குளத்துல முகம் கழுவுங்க. உங்க மனசுல இருக்கிற கரையும் போகட்டும், முகத்துல இருக்கிற சாபமும் போகட்டும். பொன்னி முதல்ல போய் குளத்து தண்ணியை எடுத்து முகத்துல தெளிக்கிறா. பொன்னி முகத்துல இருந்த அந்த அடர்த்தியான மீச தண்ணி பட்டதும் தானாவே உதிர்ந்து தண்ணியில மிதக்குது. இத பார்த்த பொம்பளைங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா போய் முகம் கழுவுறாங்க. நிமிஷத்துல எல்லாரு மீசையும் தண்ணியில உதிர்ந்து பளபளன்னு அழகாகிறாங்க. இப்போ பொன்னிக்கு மீசையே இல்ல. முகத்துல ஒரு பெரிய சிரிப்போட அவ கல்யாண பத்திரிகைய சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறா. அந்த ஊரே சந்தோஷத்துல மத்தாப்பு கொளுத்துது. பார்த்தீர்களா நண்பர்களே, முன்னோர்கள் சென்ற தப்புக்கு பின்னாடி வந்தவங்க தண்டனை அனுபவிச்சாலும் உண்மையான மன்னிப்பு முயற்சியும் இருந்தா எந்த சாபத்தையும் வெல்லலாம்ங்கிறதுக்கு பொன்னி ஒரு உதாரணம். மகுடபுரி கிராமத்து பெண்கள் இப்போ நிம்மதியா இருக்காங்க. அடுத்த வாரம் பொன்னிக்கு கல்யாணம். இப்போ அவ முகத்துல மீசை இல்ல, ஒரு அழகான புன்னகைதான் இருக்கு. இந்த மாதிரி அதிரடி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.